ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி என்னுடைய புக் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியுமே நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய புக்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவுமே பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டாக சொல்ல போகிற புக்கு லட்சிய இந்து ஹோட்டல். விபூதி பூஷன் பந்தோபாத்யாய. தமிழாக்கம் தானா சேனாதிபதி அவர்கள் பண்ணது. இது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு. 340 ருப்பீஸு. பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 275 பேஜஸ். ரொம்ப முக்கியமான புத்தகத்தில் இதுவுமே ஒன்று. அடுத்தது அசுரன். வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம். ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதினது. தமிழில் நாகலட்சுமி சண்முகம் மொழிபெயர்த்தது. இது ஒரு நேஷ்னல் பெஸ்ட் செல்லர்னே சொல்லலாம். நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது. இது எனக்கு கௌரி அண்ணா போன வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு புத்தகம். அடுத்தது சுயமரியாதை திருமணம் ஏன். தந்தை பெரியார் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். அடுத்தது வாஷிங்டனில் திருமணம். சாவி அவர்கள் எழுதின புத்தகம். இது விகடன் பிரசுரம். 240 ருப்பீஸு. பேஜஸ் அப்படின்னா 144. இது நான் வேர்ல்டு புக் டே அப்போ 30% டிஸ்கவுண்ட்டில் ஒரு 4-5 புக் வாங்கும்போது வேல்பாரியெல்லாம் வாங்கினேன் இல்லையா, அப்போ இந்த புக்குமே சேர்த்து தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் விகடனில் வாங்கும்போது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல், மூடுபனி சிறையில் வண்ணங்கள். இது எழுதினவங்க கோவிந்த் மிஸ்ரா. மொழியாக்கம் வி பத்மாவதி அவர்கள். நேஷனல் இது சாகித்ய அகாடமி. இந்த புக் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புக்கு. ஆமாம், சாகித்ய அகாடமி தான். 125 ருப்பீஸு. பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 228 பேஜஸ். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இது எனக்கு வாசிப்பை நேசிப்போம் ஈவெண்ட்டில் நான் ஒரு 4-5 கேட்டகரியில் கொடுக்கும்போது இந்த புக்குமே எனக்கு கொடுத்த ஒரு புத்தகம். இதுக்கு முன்னாடியுமே அவங்க கொடுத்த புத்தகம் ஒன்று காமிச்சிருக்கேன். இன்னும் 2 புத்தகம் வரும். நான் வரும்போது வீடியோ வரும்போது நான் சொல்கிறேன் என்னென்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மயிலஞ்சி சின்னப்பன் அவர்கள் எழுதிய முப்போகம். இது யாவரும்ல நான் வாங்கினது முப்போகம். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தது அம்பேத்கர் அவங்க எழுதின இந்தியாவின் சாதிகள். இது சின்ன ஒரு ஷார்ட் புக் தான். 32 பேஜஸ். பெரிய புக் இருக்குது. இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு 20 ருப்பீஸில் வாங்கின ஒரு புக்கு. அடுத்தது லக்ஷ்மி சரவணகுமார் அவர்கள் எழுதிய கானகன். இது எழுத்து பிரசுரம் 0 டிகிரி. இது எனக்கு கிஃப்டாக பாரதி கொடுத்த புக்கு என்னுடைய பர்த்டேக்கு. ப்ரைஸ் 300. பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 258 பேஜஸ். இவருடைய எழுத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யுவ புரஸ்கர் விருது பெற்ற நாவல் கானகன் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வாசிக்கணும். அடுத்தது கந்தாராவ் பிடி அவர்கள் எழுதின அவேக்னிங் கான்சியஸ்னஸ், அவேக்கன் யுவர் இன்னர் பீஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது எனக்கு ரிவ்யூக்காக அவர் கொடுத்த புத்தகம். அடுத்து சீர்ல தாய். ரொம்ப ஃபேமஸான புக்கு. மார்க்ஷிம் கார்கி அவர்கள் எழுதினது. தமிழில் தோமுசி ரகுநாதன். சீரு. இது 250 ருப்பீஸ். நான் புக் ஃபேரில் வாங்கினது. இதில் 10% டிஸ்கவுண்ட்டில் வாங்கின ஒரு புத்தகம்னு நினைக்கிறேன். இதுவுமே புக் ஃபேர், கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கின புக்கு தான். அடுத்ததுமே சீரு. தெரிவு செய்யப்பட்ட புதுமை பித்தன் கதைகள். வி அரசு அவங்க இது பண்ணது. இது 55 ருப்பீஸ். இது நான் சென்னை புக் ஃபேரில் வாங்கின ஒரு புத்தகம்.
அடுத்தது வந்து தந்தையும் தனையர்களும் ரொம்ப முக்கியமான புத்தகத்தில் இதுவுமே ஒன்று. இவான் துர்கனேவ் அப்படிங்கிறவங்க வந்து இது வந்து ரஷ்யன் கிளாசிக் நாவல் வரிசையில் இதுவுமே ஒன்று. நற்றிணை பதிப்பகம். இது வந்து நான் எப்படி இந்த புக் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, சொல்முகம் கோயம்புத்தூரில் ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து இந்த வருஷத்தில் ஜான்லியோ ஃபெப்லியோ இந்த புக் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க மந்த்லி ரீடுக்கு. ஸோ அப்போ வந்து நான் இந்த புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சென்னை புக் ஃபேர் போனப்போ இந்த புக் வாங்கினது, தந்தையும் தனையர்களும். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இது வந்து இப்போ ஆஃபரில் ஏதோ நடுவில் இன்பிட்வீனில் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக வாசிங்க அந்த புக்குமே. நான் இன்னும் வாசிக்கலாம், நான் வாசிப்பேன். அடுத்தது வந்து முருகேஷ் அவர்கள் எழுதிய கட்டை விரலின் கதை. அது வந்து சீர்வாசக வட்டம். சாரி. அடுத்தது ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதின வண்ணமில்லாமல் என்ன வானவில். இது வந்து நாற்கரம் பதிப்பகம் வந்து வேர்ல்டு புக் டே வந்து இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு 400 rupees வந்து என்ன புக் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க, ஒரு 25 புக் லிஸ்ட்டு. அந்த புக்லேருந்து நான் சூஸ் பண்ண ஒரு புத்தகம் தான் இது. இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு. இந்த புக்கு இன்னும் 2 புக் வரும், நான் வரும்போது சொல்கிறேன். அடுத்தது வந்து மூவர் போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். திருக்குறள் புனிதவள்ளி அவங்க எழுதின ஒரு புத்தகம். இது வந்து ஒரு 32 pages. இன்னொரு புக் இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணுறேன். அடுத்தது வந்து அணில் குஞ்சு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். இது வந்து நன்சை பதிப்பகம். நான் வந்து சீரில் வாங்கினா அது செவ்வாழை அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். தென் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், கபீர் அவர்கள் வந்து எழுதின ஒரு புத்தகம். இது வந்து எனக்கு ரிவ்யூக்காக கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு புக் கூட. அடுத்தது வந்து வயலார் விருதும் கேரள சாகித்ய அகாடமி விருதும் பெற்ற ஒரு நாவல் தான். மலையாளத்தில் ஹரீஷ் அப்படிங்கிறவங்க எழுதினது எஸ் ஹரீஷ். தமிழில் வந்து செந்தில்குமார் அவர்கள். இந்த புக் வந்து ஜேசிபி ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் 2020 வந்து வின் பண்ண ஒரு புக்கு. மீசை அப்படிங்கிற ஒரு புத்தகம், சீர்வாசக வட்டம். அங்கே தான் வந்து நான் வாங்கினது. இது வரைக்கும் வந்து நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிச்ச புக்கில் வந்து நீங்கள் என்னென்ன புக்கெல்லாம் வாசிச்சிருந்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.